லோரன் மற்றும் சபியாவின் கதை. 2019 செப்டம்பர் மாதம் லோரன் ஒரு பாலத்தில் வேலை செஞ்சிட்டு இருந்தாரு. அங்க இருந்த அந்த 4 டன் எடை கொண்ட ஃபோர்க்லிஃப்ட் வாகனம் மணல் சரிவு காரணமா 50 அடி பள்ளத்துல விழ ஆரம்பிச்சது. வண்டி விழப்போகுதுன்னு தெரிஞ்சதும் லோரன் சீட் பெல்ட்டை கழட்டிட்டு குதிக்க ட்ரை பண்ணாரு. ஆனா அந்த பெல்ட் அவரோட கால்ல சிக்கிக்கிச்சு. வண்டி அவர் மேலேயே விழுந்து ஒரு கையை துண்டிச்சதோட இல்லாம இடுப்புக்கு கீழே இருந்த மொத்த பகுதியையும் நசுக்கிருச்சு. டாக்டர்களே சொன்னாங்க, இது மாதிரி விபத்துல யாரும் உயிரோட ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்ததே இல்லைன்னு. லோரனை காப்பாத்த டாக்டர்கள் செஞ்ச அந்த ஆபரேஷன் பேர் ஹெமிகோர்பொரெக்டமி. இதன்படி இடுப்பு எலும்பு, கால்கள், சிறுநீரகம் சார்ந்த உறுப்புகள் என உடலின் கீழ் பாதியை முழுமையா அகற்றினாங்க. லோரன் கிட்ட டாக்டர்கள் கேட்டப்போ, என் உடம்பு போனாலும் பரவாயில்லை, நான் உயிரோட இருக்கணும்னு அவரேதான் தைரியமா அந்த முடிவை எடுத்தாரு. ஆபரேஷனுக்கு அப்புறம் அவர் குணமடைய 18 மாசம் ஆகும்னு சொன்னாங்க. ஆனா சபியாவோட அரவணைப்புல வெறும் 4 மாசத்துல வீடு திரும்பினாரு லோரன். இந்த விபத்து நடக்கும்போது சபியாவுக்கு வயசு ரொம்ப கம்மி. ஆனா அவங்க எடுத்த முடிவுதான் உலகையே திரும்பி பார்க்க வச்சது. லோரன் பாதியாயிட்டாரே, விட்டுட்டு போயிடுவீங்களான்னு கேட்டவங்களுக்கு, அவர் உடம்பு எப்படி இருந்தாலும் எனக்கு கவலை இல்ல, அவரோட மனசு என் கூட இருந்தா போதும்னு சொன்னாங்க. லோரனுக்கு ட்ரெஸ் மாத்தி விடுறதுல இருந்து வீல் சேர்ல தூக்கி வைக்கிறது வரைக்கும் எல்லாத்தையும் சபியாவே முன்னின்று செய்யறாங்க. அவரோட காயங்களுக்கு பேண்டேஜ் போடுறது ஒரு பெரிய டாஸ்க், அதையும் சிரிச்ச முகத்தோட பண்றாங்க. திருமணம் 2021 பிப்ரவரி 28ல இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க திருமண வீடியோவை யூடியூப்ல பார்த்தப்போ லட்சக்கணக்கான மக்கள் நெகிழ்ந்து போயிட்டாங்க. இப்போ இவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? லோரன் ஒரு பயங்கரமான கேமிங் பிரியர். ஐஎஸ் நேஷன் என்ற பேர்ல கேம் விளையாடி ஸ்ட்ரீம் பண்றாரு. சபியா கூட சேர்ந்து சேபியா அண்ட் லோரன் என்ற யூடியூப் சேனல் மூலமா தங்களோட தினசரி வாழ்க்கைய மத்தவங்களுக்கு இன்ஸ்பிரேஷனா காட்டிட்டு இருக்காங்க. சமீபத்துல லோரனுக்கு ஒரு பயோனிக் ஆர்ம் கிடைச்சது. அதை பயன்படுத்தி சபியாவோட கையை பிடிச்சுக்கணுன்றதுதான் அவரோட ஆசை. காதல் என்பது வெறும் உடல்களின் சேர்க்கை அல்ல, அது 2 ஆன்மாக்களின் பயணம் அப்படிங்கிறதுக்கு இவங்க தான் ஆகச்சிறந்த உதாரணம். இந்த தம்பதியோட மனவலிமை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?